வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம கேபேஜ் அதாவது கோசு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொடிசாக நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, சீரகம். நான் 3மே எப்போவுமே கலந்து தான் வச்சுருப்பேன். ஸோ இது 3மே சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு 1 மினிட் வதக்கிடலாம். 1 மினிட் வதக்கினா போதும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இதுலேயே கோஸ் சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம இதுலேயே குக் பண்ண போகிறோம், தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல். கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகிடும். இது சீக்கிரம் குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இதுலேயே போட்டு நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா, கிளறிட்டு அப்படியே 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிளறிட்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 பத்த தேங்காய், பாருங்கள் இந்த மாதிரி 3லேருந்து 4 பத்த தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், இதை போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். இதை எப்படி அரைச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணிருந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு மறுபடியும் இதை குக் பண்ணிடலாம். இது ஒரு 1 மினிட் இதை அப்படியே கிளறிட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த பச்சை ஸ்மெல் போட்டோம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே இது 1 மினிட் அப்படியே இதாகட்டும். பாருங்கள் 1 மினிட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது காரக்குழம்பு, அதாவது புளி குழம்பு, காரக்குழம்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.